கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்த போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை மீறி இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து காமுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா முதலாவது நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஒருவரையே நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஒருவரையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே கர்த்தாவே ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தையே நாங்கள் வாயில உச்சரித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் தூங்கினாலும் எங்கள் இருதயம் உம்மோடு உறவாடி கொண்டிருக்கணும் ஆண்டவரே. உம்மை பற்றியே நாங்கள் சிந்திக்க வேணும் ஆண்டவரே. நாங்கள் எந்த வேலைக்கு போனாலும் எங்க போனாலும் கர்த்தாவே உம்மை பற்றியே நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஹல்லேலூயா மன பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பகல் நேரம் பாடலும் நீதான், இரவு நேரம் கனவும் நீதான். நாங்கள் நடக்கும்போது போகும்போது உம்முடைய நாமம் மட்டுமே எங்கள் வாயில இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்ற ஹல்லேலூயா உச்சரிப்போடு நாங்கள் ஹல்லேலூயா என் அன்றாட வேளைகளே கர்த்தாவே நாங்கள் ஈடுபடும்படியாக கர்த்தாவே எங்கள் மனங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்களேன். நீங்கள் வாய்களை திறந்து இருந்த வண்ணமாக ஹல்லேலூயா நீங்க அப்படியே கேளுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கர்த்தாவே என் வாயிலே நான் உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஹல்லேலூயா ஒரு தாளந்துகளையும் அந்த மன பக்குவத்தையும் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா? ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் காணவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பகல் நேர பாடல் நீரே, ஹல்லேலூயா, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே உன்னை மறந்தார் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே உன்னை மறந்தார் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடம் கருதாவிடு, நாவு ஒட்டி கொள்ளும். என் மகிழ்ச்சியின் மகுடம் கருதாவிடு, நாவு ஒட்டி கொள்ளும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உம்மை மறவே. ஹல்லேலூயா. பகல் நேரம் பாடல் நீரே, இரவெல்லாம் காணவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாள்
பாடுவே, பகல் நேர பாடல் நீரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, உம்மை ஒருவரையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பகல் நேரம் பாடலும் நீங்க தான், இரவு நேரம் கனவும் நீங்க தான். உம்மை ஒருவருக்கே நாங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் உதடுகளா செய்யட்டும், உங்கள் உதடுகளா செய்யட்டும் ஆண்டவரே. எனக்காக நீங்க என்ன பேச போறீங்க ஆண்டவரே, என்ன வார்த்தைகளை நீங்க தர போறீங்க ஆண்டவரே, உணர்ந்தவர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் நான் சென்றேன். எத்தனை பேர் இப்படி வந்திருப்பீங்க? வெகுந்த மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, ஆனந்தத்தோட எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை உச்சரிக்கட்டுமே, எல்லாரும் வாய்களை இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கட்டுமே, எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஒருவரையே நாங்கள் கர்த்தாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் ஒருவரையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒருவரையே உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவரையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இருக்க கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு விசை கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயான்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயான்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகின்றேன். என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகின்றேன். என் நீதி நியாயம் அழுக்கான காந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான காந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியிலே உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசையா. அர்ப்பணிக்கின்றேன்
வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் நான் முற்றிலும் தேறினவேன் என்று யாருமே இந்த உலகத்துல இல்லைங்க. எத்தனையோ நம்ம பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம், எவ்வளோ நாள் நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆனால் அனுதினமும் 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 எப்படி நமக்கு பசி எடுத்தா தினமும் 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 நம்ம சாப்பிடுறோமோ, வசனங்களை உட்கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி வசனத்தை உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, ஓ taste and see that the Lord is good என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ருசித்து பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் ருசித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் ரசனையாக மிகுந்த சந்தோஷமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பெருமை, என்னுடைய நான் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், மேபி நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம், நான் ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், நான் ஒரு பெரிய பதவியில இருக்கலாம். ஆனால் அது அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் அழுக்கான கந்தை. என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை வந்துட்டோமோ எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துல எல்லாரும் சமமாக என் ஆண்டவருடைய நாமத்துல என் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே நிலையில என் அப்பாவை நோக்கி கூப்பிடுற பொழுது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது என் ஆண்டவர் பரத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை அவர் தடையின்றி கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல தடை இல்ல, என் ஆண்டவர் இடத்துல தடை இல்ல. ஆனால் தடை எங்க இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவன் ஹல்லேலூயா என் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல தடை இல்லை, என் ஆண்டவரிடத்துல தடை இல்லை. நம்மளை ஆசீர்வதிப்பதில் கர்த்தருக்கு தடை இல்லை. நம்மளை வியாதியிலிருந்து குணமாக்குவதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. நம்ம தொழில் வியாபாரம் நன்றாக நடப்பதற்கு என் ஆண்டவரிடத்துல தடை இல்லை. நம்மளை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல தடை இல்லை. வேற எந்த இடத்துல தடை இருக்கு? வேற எந்த இடத்துல தடை இருக்கு? ஹல்லேலூயா. அதை உடைப்போம், கண்டுபிடிச்சு அதை உடைப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்களை மூடி இது கர்த்தருடைய வார்த்தை என்று கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. தடைகள் இருக்குங்க, என் வாழ்க்கையில தடைகள் இருக்கு. தடைக்கு மேல தடை, தடைக்கு மேல தடை, நிந்தனைக்கு மேல நிந்தனை, அவமானத்துக்கு மேல அவமானம். சுற்றி இருக்கிறவங்களா என்ன பார்க்கிறாங்க, என்னை பார்த்து நடுங்கினவங்களா இன்னைக்கு என்ன அவமானப்படுத்துறாங்க, என்னை சுற்றி அவமானப்படுத்துறாங்க. எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருப்போம்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம்னு தெரியல. ஆனால் எங்க தடை இருக்கிறது? ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிப்போமா? அது எந்த இடத்துல தடை இருக்கிறது? ஆண்டவரே என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நான் ஸ்டக்காய் நிக்கிறேன், எந்த இடத்துல நான் லூஸ் விட்டுருக்கிறேன், எந்த இடத்துல ஒரு லூப் ஹோல் நான் விட்டுருக்கிறேன், சாத்தானுக்கு எந்த இடத்துல நான் இடம் கொடுத்திருக்கிறேன், எப்படி அவன் உள்ள வந்தான், எப்படி நான் உள்ள வந்தான், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், கர்த்தரிடத்திலே நான் வாழ்றேன், எப்படி சாத்தான் அதுக்குள்ள வந்து அதை தடை செய்து வைத்திருக்கிறான். இதை கண்டுபிடிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை பெறுவான். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். இதை கண்டுபிடிக்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே வாங்க ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தேற்றி என்னை சுகப்படுத்தி தந்தீரையா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாரும் சேர்ந்து நன்றி
இன்னைக்கு ஒருவேளை மிகுந்த பாரத்தோட இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது. மிகுந்த பாரத்தோட இது நடக்கலையே, இது செய்யலையே, இது என்னால முடியலையே, என் சக்திக்கு மீறினதா இருக்குதே அப்படின்னு எத்தனை பேர் இங்க கவலைப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. குடும்பத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. வியாபாரத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாம் தெரிந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் என்ன சிந்தனை ஓட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. உங்களை மனங்களை அவர் ரீட் பண்றாரு. அவர் உங்க மனங்களை ரீட் பண்ணி அங்க பதில் போறப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க அவரை சந்தேகப்படாம முழுசா நம்பி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்படைச்சு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க. ஆண்டவரே, உண்மை நான் சந்தேகப்படலப்பா, நான் உங்க சந்தேகப்படல, கொஞ்சம் காரியம் வந்த உடனே உண்மை நான் மறுதளிக்க ஆரம்பிச்சிடறேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பேதுருவை போல நான் மறுதளிச்சிருக்கேன்ப்பா. நிறைய வாட்டி நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ப்பா, நான் மறுதளிச்சுட்டே இருந்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு துன்பம் வரும்போது கர்த்தர் நல்லவர் இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் வரும்போது என் கர்த்தர் நல்லவராயிடுறாரு. ஹல்லேலூயா. இது எத்தனை பேரோட வாழ்க்கை இல்ல? ஹல்லேலூயா. மனங்களை ரீட் பண்றாரு என் ஆண்டவர். உங்க மனசுல இப்போ இந்த நிமிடம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் ஆண்டவருக்கு எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சிந்தனை ஓட்டத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. அவர் தள்ளாட விடுவதில்லைங்க. எஸ், ஆமென், ஆமென். தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்தம் ஏற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து கோடி கோடி ஆமென் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் ஆமென் ஆண்டவரே, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் மறவாமல் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன வந்தால் உம்மை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை நாங்கள் இறுக்கி பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலம் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியோட நம்பிக்கையோட என்ன வந்தாலும் சரி, என்னை வியாதியில உட்படுத்தினாலும் சரி, என் கடனில் நான் ஆழ்த்தினாலும் சரி, எனக்கு கர்த்தர் தானே கொடுத்தாரு. எல்லாத்தையும் கர்த்தர் தானே கொடுத்தாரு. நம்ம சுயமாலும் பராக்கிரமத்தினாலும் சம்பாதிச்சுமா? இல்லையே, என் ஆண்டவர் தானே கொடுத்தாரு.
யோபு சொன்னார் இல்லையா, அவருடைய சொத்து போச்சு, ஏன் உயிர்களே போயிடுச்சு, தன்னுடைய பிள்ளைகளே போன பிறகு நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன், என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என்னை கொன்றே போட்டாலும் சரி. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போதெல்லாம் நான் ரசிச்சேன், நான் அதுல சந்தோஷமா வாழ்ந்தேன். ஆனா இப்போ நான் வியாதியில கஷ்டப்படும் போது என் ஆண்டவரை நான் மறுதலிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். என் ஆண்டவரை நான் உயர்த்திக்கிட்டே தான் இருப்பேன், துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஒன்னும் ரோட்டுக்கு வந்துட மாட்டேன். என் ஆண்டவர் ஒரு காலம் பிச்சை எடுக்க என்னை விட மாட்டாரு. ஹalleluya. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச கால பாடுகள், லேசான உபத்திரவம் வரும், அதிலிருந்து என் ஆண்டவர் தடைகள் எல்லாம் ஒட்டை தெரிந்துட்டு மேல கொண்டு வரதுக்கு என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாருங்க, வல்லவரா இருக்கிறாருங்க, வல்லவரா இருக்கிறாருங்க. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. அவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு இருக்கும் இந்த பலம் போதும், இந்த பலம் போதும், இந்த சக்தி போதும். என் ஆண்டவர் உயர்த்தவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு இருக்க இந்த பலம் போதும், என்னால நிக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, போதும், இந்த பலன் போதும், இந்த பலன் போதும், என் கர்த்தரை துதிப்பதற்கு இந்த பலன் போதும். ஹalleluya ஹalleluya. என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், தடைகளை மாற்றுவார். ஆமென். எஸ், ஹalleluya, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு அழகா, இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு எல்லாரும் சிரித்த முகத்தோட உற்சாகமா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் இங்கே அழைத்து வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். ஏனால் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு வார்த்தை, கர்த்தரிடத்தில் தடை இல்லை. ஆமென். அவரிடத்திலே தடை இல்லை. நம்மளை ஆசீர்வதிப்பதிலே அவருக்கு தடை இல்லை. நமக்கு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கிட்ட தடை இல்லை. என் கர்த்தரிடத்துல தடை இல்லை. என் வியாதியை சுகமாக்குவதற்கு அவரிடத்துல தடை இல்லை. என் வியாபாரத்தை நல்லபடியாக நடக்க வைக்கிறதுக்கு அவரிடத்துல தடை இல்லை. அல்லேலூயா. நான் தொழில் தாமலத்தில் ஒர்க் பண்ணும் போது ப்ரமோஷனுக்கு அவர்கிட்ட தடை இல்லை. என் ஆண்டவர் இடத்துல தடை இல்லை. எத்தனை வாட்டி அல்லேலூயா சொல்றது, கம்முன்னு இருப்பா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆமென். நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்னா ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவருக்கு ப்ரைஸ் பண்ணி அவர்கிட்ட நன்மை வாங்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. கை தட்டின அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு தடையும் கர்த்தர் உண்டு பண்ண மாட்டார். கை தட்டாம இருக்கிறவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கை தட்ட எந்த தடைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கை தட்டி உற்சாகமாக இருப்போம். பெரியவங்க கூட 60+ இருக்கிறவங்க கூட நீங்கள் கை தட்டலாமே சந்தோஷமா. என்ன என்கரேஜ் பண்ணலாம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கை தட்டி கர்த்தரை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் முதிர் வயதிலும் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை வைப்பார். இயலாதவங்க கூட கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம், தப்பு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. யோனத்தான் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். யோனத்தான் யார் என்றால் நமக்கு தெரியும், சவுலுடைய மகனா இருக்கிறான். யோனத்தான் அந்த இடத்துல யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்.
அவர் இடத்துல அடுத்த வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா, இதுக்கு முன் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி என்னவென்றால் அவரிடத்துல ஆயுதம் இல்லை என்கிறது அவளுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியமா இருக்கிறது. அவளுக்கு யுத்த நாள் ஆயுதம் வந்துருச்சு, ஆனா அவர்களிடத்துல ஆயுதம் இல்லை. அடுத்தது படிங்க. சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும், ஜனங்களோட இருக்கிற ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. அவரிடத்துல இல்லாதிருந்தது எது? பட்டயமும் ஈட்டி. எதுக்கு? போருக்கு போறாங்க. யுத்த நாள் வந்துருச்சு, அவர்கள் போருக்கு போறார்கள். அவர் கரங்களில் அவர்கள் ஈட்டியும் இல்லை, அவர்கள் பட்டயம் அவரிடத்துல இல்லை. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னது பாருங்க, 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறது பாருங்க, ஒருவேளை கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். இது ஒரு சந்தேகத்தின் வார்த்தை மாதிரி நமக்கு தெரியும். ஒருவேளை அப்படின்னா ஒருவேளை கர்த்தர் செய்வாரே, அதுனா ஒருவேளை அப்படி இல்லை. அவருக்கு சந்தேகம் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறது அவருடைய சந்தேகம் இல்லை. அவருக்கு எத்தனை பேரை கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போறாருங்கிறதுல தான் அவருக்கு சந்தேகம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தர்றது நிச்சயம், வெற்றி தருவது நிச்சயம். கர்த்தரிடத்தில் தடை இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். கர்த்தர் வெற்றி தர போகிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா யோனத்தான் சாதாரண ஆள் இல்ல, சவுலை விட பயங்கரமான ஆள். ஹல்லேலூயா. அவருடைய மகன் அவன் தன்னுடைய தந்தையை விட அவர் ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி யுத்த வீரனா இருக்கான், புத்தி கூர்மை உள்ளவனா இருக்கிறான். சவுலுக்கு கூட அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லை, அரசாட்சியை செய்யக்கூடிய டேலண்ட் சவுலுக்கு இல்லாம இருந்ததுனால தான் ஆண்டவர் அவரிடத்துல பொல்லாத ஆவியை கட்டளையிட்டு அவனது ராஜ்யபாரத்தை பிடுங்கி தாவீது கையில கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா தாவீதோட நண்பனா இருக்கிற இவருக்கோ அவ்வளவு புத்தி கூர்மையும் அவ்வளவு மன தாழ்மையும் எல்லாம் இருந்ததுனால கர்த்தர் அவருக்கு நிச்சயம் வெற்றி கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையோட அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் அந்த வார்த்தையை பாருங்க, அவர் ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார் என்பது ஒருவேளை என்ன, ஒருவேளை சந்தேகம் அப்படி கிடையாது. அவர் அநேக பேரும் கொண்டாகிலும், அவர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பு கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கன்ஃபார்ம். ஆனா அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகணும், இவ்வளவுதாங்க பிரச்சனை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிங்களா. அதாவது 12ஆம் வசனம், 1 சாமுவேல் 14:12 வசனத்தை படிங்க. யுத்த நாளுக்கு போயிட்டாங்க, அவங்க கிட்ட எதுவும் இல்ல. படிங்க. தானே இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியும் பார்த்து, ஆயுததாரி 2 பேர், ஆயுததாரியும் அவன் யோனத்தானும் பார்த்து, எங்களிடத்துல ஏறி வாருங்கள் என்று எதிரிகள் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் சொல்லி அவர்களுடைய எதிர்த்தாப்புல நிக்கிறவங்க எனிமீஸ் கூப்பிடுறாங்க. அப்பொழுது யோனத்தான் ஆயுததாரியை நோக்கி என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, அவர் கர்த்தர் இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி என் பின்னால வா. 2 பேரும் கிளம்பிட்டாங்க, மலை ஏறுறாங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட் பார்ட்டி நிக்கிறாங்க. இவர்கள் யுத்தம் செய்யறதுக்காக ஆயுதம் இல்லாமல் இவர்கள் போறாங்க. நம்பிக்கையோட அவர் எங்களுடைய கையில கர்த்தர் ஒப்படைப்பார் என்று உறுதியோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் மேலே ஏறுறாங்க. அடுத்தது யோனத்தான் தன் கைகளினாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். யோனத்தான் மலை ஏறாரு, கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து மேலே ஏறாங்க. மலை ஏறி போய் தன் ஆயுததாரி அவன் பின்னாலே போறாங்க. 2 பேர் ஏறாங்க மேல. அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அப்பொழுது யோனத்தானுக்கு முன்பதாக அவர் சொன்னபடியே கர்த்தருக்கு தடை இல்லை என்ற முழு உறுதியோட அவர் மேலே ஏறி போறாங்க. அதே போல அவருக்கு முன்பாக தாழ விழுகிறாங்க எல்லாரும். ஹல்லேலூயா. யோனத்தானுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாம் எதிரிகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி தாழ விழுகிறாங்க. பின்னாடி வரவர் என்ன பண்றாரு பாருங்க, அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போகிறார். ஹல்லேலூயா. அவர் வெட்டிக்கொண்டே போகிறார். முன்னாடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை போறான், எல்லாம் விழுகிறாங்க. எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது இல்லையா, எல்லாம் விழுகிறாங்க. பின்னாடி ஆயுததாரி வெட்டிக்கிட்டே போறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வெட்டிக்கிட்டே போறதுக்கு தயாரா இருக்கீங்க? ஒரே ஒரு கை அங்க தூக்கி இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆயுததாரியை பின்னாடி அனுப்பி வெட்டிக்கிட்டே போற கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்னால எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலை தோல்வி போல இருக்கலாம், கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலை தோல்வி போல இருக்கலாம், ஆனா யுத்தத்துல வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? சூழ்நிலை தோல்வி போல் இருந்தாலும்
கர்த்தரின் கரத்தில் வெற்றி நிச்சயம். சூழ்நிலை தோல்வி போல் இருந்தாலும் கர்த்தரின் கரத்தில் வெற்றி நிச்சயம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவில் சம்பூரணம் நிச்சயம். அத்தனை பேரோட வாழ்க்கையில ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், ஆனால் முடிவு யுத்தத்துல வெற்றி. ஆயுதம் இல்ல, பணம் இல்ல, உடல் சுகம் இல்ல, கடன் இருக்கு, சூழ்நிலை தோல்வி போல் இருந்தாலும் கர்த்தரின் கரத்தில் வெற்றி நிச்சயம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவில் சம்பூரணம் நிச்சயம். Hallelujah. Yes. சூழ்நிலை தோல்வி போல் இருந்தாலும் கர்த்தரின் கரத்தில் வெற்றி நிச்சயம். சூழ்நிலை தோல்வி போல் இருந்தாலும் கர்த்தரின் கரத்தில் வெற்றி நிச்சயம். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவில் சம்பூரணம் நிச்சயம். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவில் சம்பூரணம் நிச்சயம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த என் தேவனே, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த என் தேவனே, கர்த்தரின் சித்தத்தை என்னிலே நிறைவேற்ற முற்றிலும் தருகிறேன் என்னையே. ஓ கர்த்தரின் சித்தத்தை என்னிலே நிறைவேற்ற முற்றிலும் தருகிறேன் என்னையே. சூழ்நிலை தோல்வி போல் இருந்தாலும் கர்த்தரின் கரத்தில் வெற்றி நிச்சயம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடும் போது கர்த்தரை நினைப்பாயோ. இது என் கர்த்தர் தந்தது. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடும் போது கர்த்தரை நினைப்பாயோ. வாக்குத்தத்தம் பண்ணினாரு, வாக்குத்தத்தம் பண்ணினதை உன் கண்கள் காணும் வரை மறைந்து நீ போவதில்லை, சாக மாட்டாய்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் வரை, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் வரை உன் கண்கள் மூடுவதில்லை. கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினதை உன் கண்கள் காணும் வரை மறைந்து நீ போவதில்லை. ஓ, சூழ்நிலை தோல்வி போல் இருந்தாலும் கர்த்தரின் கரத்தில் வெற்றி நிச்சயம். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவில் சம்பூரணம் நிச்சயம். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவில் சம்பூரணம் நிச்சயம். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டவங்களுக்கு வெற்றி நிச்சயம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அவரிடத்துல தடை இல்லை, அவரிடத்துல தடை இல்லை. என் ஆண்டவரிடத்துல தடை இல்லை, கர்த்தரிடத்துல தடை இல்லை. நம்ம ஆசீர்வதிப்பதை அவர் கொடுத்துட்டாரு. வேற எங்க தடை இருக்கு? ஹல்லேலூயா. தடை எங்க இருக்கு? ஹல்லேலூயா. அறிவிப்பதிலே தடை. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் கூட தடைகள் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம வேதத்தில் படிக்கிறது வேற விஷயம். ஆனால் நிஜத்திலே எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாக மரித்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தடைகள் உண்டாகிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ யாரு தடை பண்ணாங்க? யாரு தடை பண்றாங்க? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை யார் தடை பண்றாங்க? கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பதில் தடை இல்லை. என் ஆண்டவர் கொடுப்பதில் எந்த தடையும் இல்லை. என் ஆண்டவர் கொடுப்பதில் எந்த தடையும் இல்லை. அங்க கிராண்டட். ஆனா இவன் தடை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. யார் தடை பண்றா? படிங்க பிரதர். சாத்தானோ எங்களை தடை பண்ணுகிறான். உங்களிடத்துல வர நான் மனதா இருந்தேன். பவுலாகிய நானே. ஒரு கர்த்தருடைய மிக பெரிய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, பவுலாகிய எனக்கே இவ்வளவு பெரிய டஃப் கொடுக்குறான் சாத்தான். நான்லாம் எங்க, நம்மலாம் எங்க? ஹல்லேலூயா. நம்மலாம் என்ன ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம இருக்கிறோம்? சிந்தனை நமக்கு மாறுகிறது. நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை நம்ம தலையில போட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்மலாம் எந்த மூலைக்கு? கர்த்தருடைய மிகப்பெரிய ஊழியக்காரனே அவர் சொல்லுகிற வார்த்தை, பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். ஆனா சாத்தான் என்னை தடை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் ஒரு வாட்டி சொல்லல, பல இதுக்கு சொல்றாரு பாருங்க. அடுத்தது இன்னொரு வசனம் கூட படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:16 படிங்க. இது முந்தின வசனம் படிங்க. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு நான் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறான். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை வருமா? கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி யாரெல்லாம் தடையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேல தேவாக்கினை வருமா? ஹல்லேலூயா. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஹல்லேலூயா. ஆலயம் என்பது சரீரமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆலயத்தில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி எதெல்லாம் தடையா இருக்கிறதோ தேவாக்கினையை அவர்கள் மேல வரும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இது பவுல் சொல்லுகிற வார்த்தை, வேதம் சொல்லுகிற வார்த்தை. எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தடையாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலும் கூட சரி, எந்த ஒரு நிலையில கூட சரி, கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் அதற்கு தடையாய் ஒருவரும் ஒரு காலம் இருக்கக்கூடாது
என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது எந்த வார்த்தை, எந்த நிலையில வேணா இருக்கலாம். கர்த்தருடைய புறஜாதிகள் மத்தியில பவுல் சொல்றாரு, புறஜாதிகள் மத்தியில அவர்கள் அறிவிக்கும்படி அவர்கள் தடையா இருந்தார்கள் அப்படின்றோம். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ளேயே நமக்கு சில நேரத்துல அது கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு கூட சில பேர் அது தடையா இருக்காங்க. பலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நேராக பாய்ந்திருக்கிறது என்று முழு மனதோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டுகிறதை பார்க்கிறோம். நான் இந்த சபையில நான் மட்டும் சொல்லல, ஓவராலா கிறிஸ்டியானிட்டியில சொல்றேன். நான் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். சபைக்குள்ள எல்லா சபைக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குங்க. எல்லா சபைக்குள்ளேயும் ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் சொன்னாரு, பிரச்சனை இருந்தாதாங்க சபை. அப்பதான் ஒருத்தர் தடை எப்ப பண்றானோ அப்பதான் வெற்றி ஒண்ணு வரும். ஹல்லேலூயா. எப்போ ஒருத்தன் தடைன்னு ஒருத்தன் பண்றானோ அப்பதான் வெற்றின்னு ஒண்ணு வரும் நமக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு தடை, ஹல்லேலூயா, அவர்கள் மேல் கோபாக்கினியை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். கர்த்தர் கொடுத்த பொறுப்பிலிருந்து தவறினால் கூட சரி, ஊழியத்துக்கு ஒரு தடை. என் ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்னா அந்த பொறுப்புல இருந்து எக்காரணத்துக்கு கொண்டும் அங்கிருந்து விலகாமல், யார் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, இவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, அவர் சொன்னாரா, என் ஆண்டவர் சொன்னாரா, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சர்ச்சில் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு சேர் போடுறதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நான் வீடியோகிராஃபர் மீடியா நான் இதுல இருக்கிற எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் எனக்கு காம்பவுண்ட் சுத்தம் பண்ணக்கூடியது, மண் எடுக்கக்கூடியது, பாத்திரம் கழுவக்கூடியது, எல்லாமே இருக்கட்டும், என் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் சொன்னாங்க, இவர்கள் சொன்னாங்க, ஊழியத்துக்கு மட்டும் எந்த தடையும் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை செய்து முடிச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசணும். அப்ப மனசு கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் இவர்கள் இப்படி சொன்னாங்க, இதை நம்ம சால்வ் பண்ணணும், இது இப்படி செஞ்சாங்க, இதை சால்வ் பண்ணணும் சொல்லுமே தவிர அதை விட்டு போட்டுட்டு அடுத்ததுக்கு நம்ம வந்துடுறோம். இல்ல அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் அங்கிருந்து வரும். மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஒருவேளை ஊழியக்காரன் கூட அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது. என் ஆண்டவர்கிட்ட இருந்து வர ஒத்தாசை, அவர்கிட்ட இருந்து வர உங்களுக்கு ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து வரும். என் ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாத்து மேலேயும் தேவாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சாத்தான் அதை தடை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் அதே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின கடிதத்தில் கூட அதுதான் குறிப்பிட்டிருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசித்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் எனக்கு தடை உண்டாயிற்று. மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன். மறுபடியும் அவர் தடை என்று யார் தடை? ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டாரு, பிசாசு தான் தடை பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு தான் இன்னைக்கு நேம் பக்காவா கொடுத்திருக்குது. என் ஆண்டவரை பார்த்து கூட யாரும் பயப்படுறது இல்ல. ஆனா பிசாசு வந்து ஜங்கு நின்னானா பயந்து நடுங்கி ஓடுறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்துல கிரியை செய்றாரு. நீங்க பயபக்தியோடும் நடுக்கத்தோடும், வசனம் இருக்கிறது, நடுக்கத்தோடும் அவரிடத்துல சேவியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யார் நடுங்குறா? அதே நேரத்தில் ஒரு பிசாசு வந்து நிக்கிட்டுமே, என்ன நடுங்குறோம். அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்ல சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ராத்திரில வெளியே வர சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நினைச்சா பயம் இருந்திருக்காது. ஆனா சாத்தானை கண்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் பயம். சாத்தானை கண்டு தான் பயம். வேதத்துல கூட நிறைய பேர் அவர்களை கொடுத்து அவனை உயர்த்தி வச்சிருக்குது. இன்னைக்கு அவனை பத்தி பேசும்படியாக, அவனை பத்தி உயர்த்தி பேசும்படியாக நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறோம். சாத்தான் இதை தடை பண்ணி வச்சுட்டான். சாத்தான், ஆனா அவனுக்கு தான் அந்த பேரெல்லாம் கொடுத்துருக்கு. பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, என்னென்ன பேர் கொடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவன் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறானா. ஹல்லேலூயா.
ஒருத்தர் கேட்டாலே என் கண்களை திறந்தருளும், ரதங்களை பார்க்கும்படியாக என் கண்களை அவர்களோடு இருக்கிறவர்கள் காட்டிலும் எங்களோடு இருப்பவர் பெரியவர் என்பதை கண்கள் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் இருக்குல்ல. இப்போ அதான் பிரச்சனை, நம்மளுடைய கண்களை மூடி வச்சிருக்கிறான் அவன். ஹல்லேலூயா. அதை பார்க்காதபடிக்கு மூடி வச்சிருக்கிறான். எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கிறத பார்க்காதபடிக்கு கண்களை மூடி வச்சிருக்கிறான். கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போய் நம்மளோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். பரிசுத்தவான்கள் சொன்னது தானே இதெல்லாம், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். எலியாவும் சூரச்செடியின் மேலே கீழே உட்காந்து சொல்றான், ஆண்டவரே நல்லா முடியல சாப்பிட்டு சொல்லினுக்கிறான். அதே ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதை தான் நான் முன்னாடியே ஜெபத்தில் சொன்னது போல, என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என் ஆண்டவர் எப்பவுமே நமக்கு என்னது வேணும்ன்றதை கொடுத்திருக்கிறாரு. ஏதாவது கொஞ்சம் நஷ்டங்கள், ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள், ஏதாவது வியாதி ஏதாவது வந்துட்டாலும் கப்பல் சேதமின்றி பிராண சேதம் வராது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. நான் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாக கர்த்தர் என்ன வைப்பாருன்னு நிறைய வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இவனுக்கு பேரை பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். ரெண்டாவது பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி. எப்படி? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி, இவனுக்கு மட்டும் நல்ல பேரெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிசாசுக்கு அவ்வளோ பேர் இருக்குது. ஹல்லேலூயா. அவன் தான் தடை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான், நிறைய விஷயத்தை தடை செய்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு கொடுக்குற வசனம் பாருங்க, மீண்டும் அதுக்கே வாங்க, ரோமர் 15:22 மட்டும் படிங்க. சொல்லுது பாருங்க, உங்களிடத்தில் மறுபடியும் இப்ப சொல்றாங்க பாருங்க, 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்களிடத்தில் வருவதற்கு இதனால் அநேக முறை தடைப்பட்டேன். யார் சொல்றது? பவுல் சொல்ற வார்த்தை, இதனால அநேக முறை தடைப்பட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு தடையா இருப்பாரா? சாத்தான் தடையா இருப்பான், ஆண்டவர் தடையா இருப்பாரா? தடையா இருப்பார்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. என் ஆண்டவர் நமக்கு தடையா இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரையை உயர்த்துங்க. நான் உயர்த்துறேன், என் ஆண்டவர் தடையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். அப்படியே ஆகட்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் தடையா இருக்கிறார். எதற்கு தடையா இருக்கிறார்? அப்போஸ்தலர் 16:6. அப்போஸ்தலர் 16:6. சீக்கிரம் படிச்சிருங்க. அவர் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து வந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து, அது அப்படியே இருக்கட்டும். பரிசுத்த ஆவியினாலே அவர் தடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, அங்க அவர் தான் தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா படிங்க, இன்னொரு வசனத்தையும் படிச்சிருங்க. அடுத்தது படிங்க, அப்போஸ்தலர் 7ஆம் வசனத்தையும் படிச்சிருங்க. 7ஆம் வசனத்தையும் படிச்சிருங்க. 16:7. மீசியா தேசம் மட்டும் வந்து அவர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போய் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினாங்க. போய் கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆவியானவரோ அவர் போக விட மாட்டேங்கிறார். அங்க பேசவும் விட மாட்டேங்கிறாரு, போகவும் விட மாட்டேங்கிறாரு. அங்கேயே கேடாங்கிறாரு. எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு கர்த்தர் அவரை பேசவும் விடல, அங்கிருந்து போகவும் விடல. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அங்கிருந்து போகவும் விடல, பேசவும் விடல. அப்போஸ்தலர் 16:9 வசனம் படிங்க. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், அவர் தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தார் ஒருவன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் ஆண்டவருக்கு நோக்கம் இருக்குது. பிசாசு தடை செய்தால் அது கெடுதல்ல போய் முடியுது. என் ஆண்டவர் தடை செய்தால் அது நல்லதுக்கு போய் முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவரும் தடை செய்கிறாரு, சில விஷயத்தை தடை செய்கிறாரு. நம்ம கேட்போம், அதிக ஒரு சிந்தனை எனக்கு உண்டாகி நான் கேட்பேன், எதை வேணா கேட்பேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை கொடுத்துருங்க, ஆண்டவரே அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. இது எனக்கு உகந்ததா என்றது அவருக்கு தானே தெரியும், அவருக்கு தானே தெரியும். நான் வேணும் ஏதோ என் பிள்ளை, சில பேர் கேட்பாங்க, அப்பா கிட்ட கேட்பாங்க, பிள்ளை எனக்கு புல்லட்டு வேணும்னு கேட்பாங்க. அப்பா யோசிக்கணும் இல்லையா? தான் பையன் போகிறான், அவனே இப்படி இருக்கிறான், புல்லட்டு ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா
தெரியணும்ல, அப்பாக்காரருக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியும். வாங்கி கொடுத்தா அவன் எங்கன்னா முறுக்கிட்டு ஓரத்துல நிப்பான். அப்பாக்கு தெரியுது இல்ல, பரமபிதா என் அப்பாக்கு தெரியும்ல, இன்னது கொடுக்கணும்னு தெரியும்ல. அல்லேலூயா. என் ஆண்டவர் அப்ப தடை செய்து வைக்கிறாரு. நான் கேட்பேன், மன்றாடி கேட்பேன். சில பிள்ளைகளெல்லாம் கேட்டுட்டே இருக்கும், எனக்கு வேணும் எனக்கு வேணும் வேணும்னு. கர்த்தர் அதை தடை பண்ணி வைத்திருக்கிறாரு. இன்னது வேணும்ன்ற அவருக்கு தெரியும், எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. எனக்கு நான் திடீர்னு கேட்பேன், எனக்கு கார் வேணும்னு கேட்பேன், நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. ஆனா நான் கார் வேணும்னு ஆசைப்படுறேன். என் ஆண்டவருக்கு தெரியும் கொடுக்கணுமா வேணாமான்னு என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு தெரியும் இன்னது கொடுக்கணும்னு சொல்லி அவர் பேசவும் விடாம, அவர் போகவும் விடாம ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆகி நிற்கிறாங்கன்னா சில காரியங்கள் உண்டு. நிறைய விஷயத்துல ஆண்டவர் தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. நிறைய விஷயத்துல பாருங்க, நம்ம தெரிஞ்சதே சொல்லுவோமே, அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் தடை பண்ணி வச்சாரு. ஏன் தடை பண்ணி வச்சார், அங்கே ஏன் தடை பண்ணி வச்சாருன்னு பாருங்க. பார்த்தீங்களா, ஒரு வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 1:5 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம் படிச்சிருங்க. சொல்லுங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவர் கர்ப்பத்தை அடைத்து வைத்தார். யார் அடைச்சது? என் கர்த்தர் அடைச்சாரு. ஏன் அடைச்சாரு? ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அந்த பக்கம். எனக்கு இது ஆரம்பம் அற்பமா இருக்கிறது, ஆனால் முடிவு. ஹல்லேலூயா. யாரு அவருடைய பிள்ளை? யாரு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யார் அவரு? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார். அவர் வயிற்றுல பிறக்கிறாரு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கிறாரு. வேணாம், இப்போ உன்னை தடை செய்து வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் இப்படி கூட சொல்லலாம். ஏன் தடை பண்ணி வச்சாரு? எங்க ஓடினா அவன்? ஆண்டவர் தடை பண்ணி வச்ச உடனே எங்க ஓடினா? அண்ணால் எங்க ஓடினா? ஆலயத்துக்கு ஓடியா வா. நம்ம பாஷையில சொல்றான், சீக்கிரம் ஓடியா. நம்ம பாஷையில சீக்கிரம் வந்து உக்காரு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சில நேரத்தில் தடை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு தான், நாம ஒரு பிள்ளை தான். ஆனா ஆண்டவர் தடை பண்ணி வச்சிருக்க சில நேரம் வித்தியாசமா என் ஆண்டவர் பண்றாரு. ஓடி வா, சர்ச்சுக்கு வந்து உட்காரு. அங்க வந்து புலம்பி அழுதாள் கர்த்தர் அவருக்கு. ஹல்லேலூயா. அவள் என்ன பண்ணினா? விண்ணப்பம் பண்ணினா, சொல்யூஷனை அவள் தேடினா. என்ன செய்தா? அந்த தடைகள் நீங்கும். ஹல்லேலூயா. என்ன செய்தால் அந்த தடை நீங்குமோ அதை செய்தால் அவள் பெற்றுக்கொண்டால் முடிவிலே சம்பூரணம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அன்னாளை பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்ப்பத்தை தடை பண்ணதுனால இன்னைக்கு அன்னாளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை சொல்லிக்கிட்டே போலாம். என் ஆண்டவர் நிறைய விஷயத்தை தடை பண்ணி வச்சுக்கிட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாங்க. அவரு நம்முடைய தலைமை போதகர்களோட ஒரு வரிகள் கூட எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அன்னைக்கு எழுதி வச்சாரு, அன்னைக்கு எனக்கு புரியல, இன்னைக்கு இது ஆராய்ச்சி போனும்போது இன்னைக்கு அது எனக்கு புரியுது. கர்த்தர் வழி திறந்தால் அடைப்பவன் ஒருவன் உலகில் இல்லை. கரெக்ட் தான். கர்த்தர் வழியை திறந்தால் அடைப்பவன் ஒருவனும் உலகத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் வழியை அடைத்தால் திறப்பவன் ஒருவனும் உலகத்தில் இல்லை. கர்த்தர் வழியை திறந்தால் அடைத்தவன் ஒருவன் உலகில் இல்லை. கர்த்தர் வழியை அடைத்தால் திறப்பவன் ஒருவன் உலகில் இல்லை. மறுபடியும், கர்த்தர் வழியை திறந்தார் அடைத்தவன் ஒருவன் உலகில் இல்லை. கர்த்தர் வழியை அடைத்தார் ஒருவன் உலகில். இப்ப தரப்போம். திறந்திடுவான் வழிமுக வாசலை, திறந்திடுவார் வழிமுக வாசலை, திறந்திடுவார். மறுபடியும், திறந்திடுவார் வழிமுக வாசலை, திறந்திடுவார் ஒளிமுக வாசலை, திறந்திடுவார். கர்த்தர் வழியை திறந்தார் அடைப்பவன் கர்த்தர். கர்த்தர் திறந்தா அதை மூடுறவனுக்கு யாரும் இல்லை. கர்த்தர் மூடினா அவரை தவிர திறக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை தவிர சொல்யூஷன் வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், சகைவு குறித்து சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு தடை இல்லை, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தடை பண்ணுறாங்க.
இன்று உன் வீட்டில் தங்க போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார் சகையை நோக்கி. அவன் கெட்டவன் தான், அவன் நாளத்தினே திருப்பி கொடுத்துட்டான், கொடுக்கறதுக்கு முற்பட்டான். ஆண்டவர் வந்த உடனே அவன் திருந்திட்டான், அவன் பரலோகராஜ்யத்தை தகுதி உள்ளவனாக அவன் மாறிட்டான். ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாம் முறுமுறுத்தார்கள். அவன் வீட்டில் போய் தங்குறீங்களா ஆண்டவரே, அவன் வீட்டில் போய் தங்குறீங்களா ஆண்டவரே, என் ஆண்டவர் வழியை திறந்து விட்டார், மற்றவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் முறுமுறுத்தே இருக்கிறார்கள். இதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கண்டவர்கள் இவர்கள் பாவியான மனுஷன் வீட்டில் தங்கும்படி போனாரே என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதை நான் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு, இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நல்ல முக்கியமான வசனமா இருக்கும் இது. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இல்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். இது எப்படி போட்டிருக்கு பாருங்க. உபவாசத்திற்கும், மறுபடியும் படிங்க பிரதர், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இல்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. இது கணவன் மனைவி பற்றி சொல்லி இருக்கிறது. இருவரும் பிரிந்திருக்க சம்மதித்தால் அன்றி. வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உபவாசமும் ஜெபமும் என்று. உபவாசம் எடுக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து சம்மதித்து உபவாசமும் ஜெபமும் நான் இன்னைக்கு எடுக்க போகிறேன், அதனால என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபித்தால் அன்று, இருவருடைய சம்மதத்தோடு, நீங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இருவரோட சம்மதத்தோட உபவாசமும் ஜெபமும் நான் செய்து இருவரும் சம்மதித்து பிரிந்திருந்தால் ஓகே. ஆனால் அடுத்தது படிங்க, ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதபடியினால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடிருங்க. சீக்கிரத்தில் மறுபடியும் கூடிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருவரோட சம்மதத்தோடு நீங்கள் அந்த நாளிலே, ஒரு உபவாச நாளிலே, ஜெப நாளிலே கணவன் மனைவி பிரிந்திருப்பது ஓகே. ஆனால் சீக்கிரத்தை அடுத்தவங்க உள்ள புகுறதுக்கு முன்னாடி, மனிதராக இருக்கலாம், இங்கே சாத்தான்னு போட்டிருக்குது, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன், மனிதன் வடிவில் தான் சாத்தான் அப்படி தான் வரான், நமக்கு தந்திரமாய் சுற்றி திரிகிறான், எவனை விழத்தல்லாமான்னு சில நேரத்தில் பரிசுத்தவான்களை கூட விழத்தள்ளி விடுகிறான். அவன் எப்பன்னு கிர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுத்தி வந்து கொண்டிருக்கிறான். யாரை விழத்தள்ளலாமான ஒரு பேஸ். கணவன் மனைவிங்கிறது ஒரு பேஸ். கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல் இல்லை, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரச்சனைகள் இருக்குன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. பேஸ் சரியில்லை அப்படின்னா அவர்கள் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அந்த குடும்பம் வளர்ச்சி அடைவது டவுட். நிச்சயமாக டவுட் தான். எந்த குடும்பமும் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்களிடத்தில் வளர்ச்சி இருக்காது, பிள்ளைகள் நல்வழியில் இருக்காது. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நீங்கள் இதை ஒற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா நீங்க எல்லாம் இங்க அனுபவத்தில் இருக்கிறீங்க, நிறைய உபதேசம் கேட்டிருக்கிறீங்க. யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று நம்ம தலைமை போதகர் சத்தம் போட்டு உறக்க சொன்னார். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லோரோடும் சமாதானமாக இருக்க சொன்னார்கள். ஆனால் நிறைய கணவன் மனைவிக்கு நிறைய அட்வைஸை கொடுத்துக்கிட்டே போனாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறது, என் வார்த்தைகள் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு நான் முழுமையாக நான் விசுவாசத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது பிரிவினையோ பிரச்சனையோ இருக்குமானால், அந்த ஈகோ உள்ள இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் ஒதுக்கிட்டு நீங்கள் இன்றே சமாதானமாய் வாழுங்கள். ஏனென்றால் நீங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கும் போது நிறைய பேர் உள்ள வந்துட்டு டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர நிச்சயமா நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இவர்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு 4 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க, தேவையில்லாதவங்க வருவாங்க, சுத்தி இருக்கிறவங்க நகைப்பாங்க, சிரிப்பாங்க. ஹல்லேலூயா. இவர்கள் நீங்க 2 பேர் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒன்னா இருந்தா கூட உலகம் ஒத்துக்காது. இவர்கள் 2 பேர் சண்டை போட்டாங்க, அன்னைக்கு இப்படி பேசினாங்க, அன்னைக்கு அப்படி பேசினாங்க. எதுக்கு? நம்மளே பேசி நம்மளே 4 சவத்துக்குள்ள முடிய வேண்டிய விஷயத்த 40 பேர் வச்சு முடிக்கும் போது நாமளே சந்தோஷமா வாழ்ந்தாலும் அவர்களுடைய கண்ணோட்டம் நம்மளை பார்க்கறது என்னவா இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானால் இன்றே நான் சொல்றேன், இந்த ஈகோ இதெல்லாம், ஏன்னா மனுஷன் வாழ்நாள் குறுகினவனா இருக்கிறான்.
யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தபோது ஒரு கணவனுக்கு மனைவி தான் துணையாக இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது மனைவிக்கு கணவன் தான் அரவணைப்பாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனை வரும் மட்டும்தான் இவர்கள் ஒன்றா இருக்கணுமா? சந்தோஷத்தில் இவங்க ஒன்றா இருக்கக்கூடாதா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் இருவரும் சம்மதித்து பிரிந்திருந்தா பரவாயில்ல, ஆனால் சீக்கிரத்தில் கூடி வாழுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. சீக்கிரத்தில் ஒன்றா வந்துருங்க அப்படின்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹல்லேலூயா என் ஆண்டவருக்கு என்று நீங்கள் வாழும்போது இந்த தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஈகோ, நீ பெரியாளா நான் பெரியாளா, இதெல்லாம் பார்க்கறத விட ஒன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று இந்த உலகம் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுங்க, சீக்கிரத்தில் கூடுங்க. சாத்தான் உள்ள புகுறாதபடிக்கு அந்த வசனம் படிங்க. ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள், ஒருவரை விட்டு பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதபடியால், சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். மறுபடியும் அதுக்குள்ள சேர்ந்துருங்க. பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வரும். ஆனால் சீக்கிரத்திலே கூடி வாழுங்கள். அந்த பாண்டிங்குள்ள நீங்க வந்துருங்க, சீக்கிரத்தில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்னா அது நம்மளுடைய வளர்ச்சியை தடை பண்ணும். தேவையில்லாதவர் உள்ள வருவாங்க, அது நம்மளை வளர்ச்சியை தடை பண்ணும். என் ஆண்டவர் அவருக்கு தடை இல்லை. என் ஆண்டவர் நமக்கு சந்தோஷமாக நம்மளுடைய சந்ததியை விருத்தி பண்ண, நம்முடைய சந்ததியை பெருக பண்ண என் ஆண்டவருக்கு தடை இல்லை. ஆனால் தடை யாரு? கணவன் மனைவி தான் தடை. மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி தான் தடை. இதுல யாரும் பெரியவங்க யாரும் சின்னவங்க இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாக ஒன்றாய் கூடி வாழ்வோம் என்று வேதவசனம் நம்ம சொல்லுகிறது. குடும்பத்தில் தடை, நிறைய தடைகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்பத்தில் தடை. யோசேப்பை எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. யோசேப்பு ஒரே ஒரு சொப்பனம் தான் கண்டான். நல்லா பாருங்க, ஒரே ஒரு சொப்பனம் கண்டான். அரிக்கட்டுகள், என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கிறது. அதை படிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரத்தில் படிச்சிருங்க பிரதர். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. என் அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். உங்க அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகள் சுற்றி வணங்கி நின்றது. ஒரு சொப்பனம் தான் கண்டான் யோசேப்பு. ஒரு சொப்பனம் தான் கண்டான். நாம் பெரிய ஆளாகிற மாதிரி, நாம் என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி, உங்க அரிக்கட்டுகள்லாம் தளர்ந்து நிற்கிற மாதிரின்னு சொல்லி ஒரு சொப்பனம் தான் கண்டான். குடும்பத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வளர்ச்சி தான் நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே என்னோட சொந்தக்காரங்களாம் இவன் எப்படி வளர்ந்துருவான், இவன் எப்படி பண்ணிடுவான், எனக்கு தடை செய்திருக்கிறார்கள். என் குடும்பத்தினரே தடை செய்கிறார்கள், கூட பிறந்தவர்களே தடை செய்திருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நடக்குது. ஹல்லேலூயா. இது யதார்த்தத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பெரிய சத்தியத்தை, பெரிய உள்ள அப்படி இல்லை, யதார்த்தத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். குடும்பத்திலேயே ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி என்னிடத்துல வந்தா போதும், நம்ம கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், சொந்தக்காரர்கள், இனத்தவர், ஜனத்தவர்களே நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பாருங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போனாங்க. இவனை கொன்று போடும் வரைக்கும் அவர்கள் எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க. அவர்கள் இந்த யோசேப்பை கொன்று போடும் வரைக்கும் அவர்கள் கூட இருந்தவர்களே தடை பண்ணுங்க. சரி, இந்த தடைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு என்ன வழி? ஹல்லேலூயா. இந்த தடைகள்லாம் உடைக்கிறதுக்கு என்ன வழி? ஒரே வழி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட உள்ள வந்து முழங்கால் போடுவதை தவிர எந்த வழியும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த வழியும் இல்லை, எந்த சொல்யூஷனும் இல்லை. யார்கிட்ட போனாலும் இல்லை, டாக்டர்கிட்ட போனாலும் இல்லை, ஞானவான்கள் போனாலும் இல்லை, கோர்ட்டுக்கு போனாலும் இல்லை, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் இல்லை. ஒரே சொல்யூஷன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே சொல்யூஷன் என் ஆண்டவராக. முழு மனதோட உட்கார்ந்து ஜெபிக்கும் போது சத்தம் போட்டு ஜெபிக்கலாம், அன்னாலை போல அமைதியாகவும் ஜெபிக்கலாம். ஆனால் விண்ணப்பம் பண்ணும்போது அங்கிருந்து தடைகள் மாறுகிறது. ஹஸ்பண்ட் குடிக்காரா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு கவலையா இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு கவலையா இருக்குது? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான் சொல்லுங்க. யதார்த்தத்தை பேசுகிறேன். ஜெபத்தினால தான் எதையும் ஜெயிக்க முடியும். அவர்கள் குடிக்கிறாங்க, அவர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, அவர்கள் தன்னுடைய உடலை கெடுத்துக்கிறாங்க. குடும்ப வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக குடும்ப தலைவனே சில நேரம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்கள் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்கிட்ட சண்டை போடாதீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அன்பு காட்டுங்க. முடியலையா, உட்கார்ந்து ஆராதிங்க. மௌனமாக தான் இதுக்கு சில விஷயத்துக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறதே பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் போய் சண்டை போட்டு பெரிய விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி 4 பேர் உள்ளே வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறத விட அமைதலாக கர்த்தர் இடத்துல வேண்டுதல் செய்தாலே அங்கே அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கிரும். அல்லேலூயா. என் ஆண்டவர் நிச்சயம் செய்வார். முழு மனதோட, முழு ஆத்மாவோட, வசனம் சொல்லுகிறது இல்லையா, முழு மனதோட ஆத்மாவோட விண்ணப்பம் பண்ணினால் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வார் என்பதில் மிகுந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்க.
சத்தம் போட்டு துதிச்சவர்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் போட்டு துதிச்சவர்கள் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது மத்தேயு 20:30 சீக்கிரம் வழி அருகே உட்கார்ந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். எனக்கு இரங்கும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. என்ன ஆண்டவருக்கு தடை இல்லைன்னு சொன்ன தெரியுமா? சத்தம் போட்டு அந்த 2 குருடர்கள் கூப்பிடுறாங்க. ஆனா வாயை பொத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து. அது பாத்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து சும்மா இரு கத்தாத என்னுடைய வளர்ச்சிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர்கிட்ட தடை இல்லல்ல. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. அவள் கத்துறாங்க, தாவீதின் குமாரனே. எல்லாம் வாயை பொத்துறாங்க. சும்மா இரு, ஏன் கத்துற நீ அமைதியாரு. உடல்ல எனக்கு வெற்றி கிடைக்கும் வரை, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை நான் கத்திக்கிட்டு தான் இருப்பேன். நான் சத்தம் போட்டு தான் ஜெபிப்பேன். நான் கத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு வரும் வரை, கிடைக்கும் வரை நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்றாடு. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் அவங்க போக விடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க, அடுத்தது படிங்க, 31 படிங்க. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீதுக்கு மறுபடியும் கிடைக்கலன்னு விடல. இவன் ஏன்டா அப்படி கத்திட்டு கிடக்குறான்? இவன் ஏன்டா பைத்தியக்காரனா? இவன் ஏன் கத்துறான்? மறுபடியும் விடவே இல்லை. ஆனா எதற்காக? இந்த உலகத்தை அவன் பார்க்கணுமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமே, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சு காத்திருக்கிறார். என் ஆண்டவரால் முடியுமே, என் ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முடியுமே. நம்ம ஏன் ஜெபிக்க கூடாது? நம்ம ஏன் விண்ணப்ப கூடாது? கத்தி ஜெபிக்க கூடாது? எந்த விதமும் எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்குறாங்க. தற்காலிகமாக என்ன அவமானப்படுத்துவாங்க. இவன் இப்படித்தான் கத்துவான், எதிர்த்தாலும் கத்துவான். ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடையும் போது அப்ப என்ன அண்ணார்ந்து பார்ப்பான். இப்படி கத்துனான், இப்படி அவமானப்படுத்திட்டு இப்படி படுத்து கடந்தான், இப்படிலாம் இருந்தான். ஆனா இன்னைக்கு பாரு எப்படி இருக்கிறான் பாரு. காரணம் என்ன? என் கர்த்தரிடத்துல அவமானப்படுவதில் எந்த தப்பும் கிடையாது. என் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கத்துவதோ, என் கர்த்தருடைய சமூகத்தில் நான் அழுவதோ, நான் கோழையோ, நான் இதுவும் அவமானமோ எனக்கு கிடையாது. கர்த்தரிடத்துலேருந்து அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. கர்த்தர் இந்த இன்னைக்கு உலகத்தில் சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தா கூட அதான் இங்க நடக்குது. அல்லேலூயா. யதார்த்தத்தை பேசுறேன் நான். சாமி வரம் கொடுத்தா கூட பூசாரி வரம் கொடுக்காதுன்னா பாருங்க. அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். அவன் கத்துறான். ஆனால் குத்தி இருந்தவங்களாம் அவனை மூடுறாங்க. அவன் வாயை கத்தாதன்னு சொல்றாங்க. விடாமல் அவன் கத்தினதின் பயன். மத்தேயு 32:20-32. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் ஆண்டவரே என் கண்களை திறக்க வேண்டும். அவ்வளவுதான், அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான், அவன் இந்த உலகத்தை பார்த்தான். அவருக்கு பின் சென்றார். அவ்வளவுதான், அவன் பார்த்தான், அவனுக்கு கிடைச்சது. கத்துனா அவனுக்கு கிடைச்சது, கேட்டான் அவனுக்கு கிடைச்சது, கர்த்தரிடத்துல மன்றாடுனா அவனுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தவன் கத்தி ஜெபிச்சதை பாருங்க. அப்போஸ்தலர் 16:25. அப்போஸ்தலர் 16:25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருக்கிற அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில சிறைச்சாலை உடைந்தது. அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கத்தல சர்ச்சை ஆடுமா? பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அவர்கள் கத்தி ஜெபித்தார்கள். எதுக்கு கத்தி ஜெபித்தார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எதுக்கு கத்தி ஜெபித்தார்கள்? அவங்க எதுக்கு முதல்ல உள்ளே போனாங்க? எதுக்கு ஜெயிலில் உள்ளே போனாங்க? குறி சொல்கிறவர்களும் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இவங்கெல்லாம் இந்த சூனியம் வைக்கிறேன், குறி சொல்கிறவன், இவங்களுடைய வியாபாரம்லாம் போய்டுன்னு சொல்லி இவர்கள் அதை கண்டித்தார்கள்னு சொல்லி இவர்களை தூக்கி உள்ளே போட்டாங்க. அந்த இடத்துல போய் இவர்கள் கத்தி ஜெபித்ததுனால அங்கே லாஸ் யாருக்கு? சிறைச்சாலை உடைந்தது, பூமி அதிர்ந்தது. அவர்கள் உள்ள உட்காந்து கத்துனவங்க எல்லாமே அதிர்ந்தது. அவர்கள் வெளியே வந்தாங்க. வெற்றி, வெற்றி, வெற்றி. தடை செய்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்னை தடை செய்தாலும் சரி, நான் எங்க வச்சாலும் கர்த்தருடைய பிள்ளை, எந்த இடத்துல வச்சாலும் நான் வெளியே வந்துருவேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் வெளியே வந்துருவேன்.
எப்படி இருந்தாலும் நான் வெளியே வந்துருவேன். அது புரஜாதிகளுக்கு தெரியாது. என்னை உள்ள வச்சுட்டோன்னு தான் அவங்களுக்கு தெரியும். என்னை உள்ள வச்சு பூட்டிட்டோன்னு தான் தெரியும். என்னை வந்து அடக்கிட்டோம், சொல்லால அடக்கிட்டோம். இன்னைக்கு கத்தியோட கூர்மையானது சொல். வார்த்தை தான் ரொம்ப கூர்மையானது. கத்தி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது ஒரே இதில் ஒரு மனுஷனை சாகடிச்சிரும். ஆனால் வார்த்தை நித்தம் சாகடிக்கும். ஹல்லேலூயா. வார்த்தை தான் நித்தம் சாகடிக்கும். ஆனால் அந்த வார்த்தையும் மீறி என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நீ என்ன வேணா பேசு, ஒரு நாள் நான் வருங்க, ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் நிமிர்ந்து நிற்பேன், என் தடைகள் எல்லாம் மாறும். அன்னைக்கு நீ உட்காந்து நீ பார்த்துட்டு இருப்ப, அன்னார்ந்து என்னை பார்ப்ப, அன்னார்ந்து நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. என்னுடைய வளர்ச்சி நீ அன்னார்ந்து பார்ப்ப. என் தடைகளை கர்த்தர் ஓடை தெரிவாரு. என் தடைகளை கர்த்தர் ஓடை தெரிவாரு. நீ எத்தனை பேர் நம்புறீங்க? இது கர்த்தருடைய வார்த்தையாக இன்னையிலிருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடை தெரியத்தக்கதாக, ஹல்லேலூயா, உடை தெரியத்தக்கதாக நீங்கள் ஜெபிங்க. என் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை தவிர தீமை செய்யவே மாட்டார். என் ஆண்டவர் தடை செய்தால் கூட அது எனக்கு நல்லது. என் ஆண்டவர் தடை செய்தால் கூட அது நல்லது. ஹல்லேலூயா. நான் நெடுநாள் காத்திருக்கிறேனே, எனக்கு கிடைக்கலையே, ஒரு நாள் வரும்போது ஜீவ விருட்சம் எனக்கு கன்ஃபார்ம், எனக்கு வரும். கர்த்தர் தடை செய்ய என் பாத்திரம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு தடை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்னுடைய உயர்வு பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தடைகள் எப்படி இருந்தாலும் உடைச்சு தான் ஆகும். ஹல்லேலூயா. ஒரு யாத்திரையாகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யாத்திரையாகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும், நீங்களும் இதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இது போதும், இன்னைக்கு இது போதும், விடமாட்டேன். சொல்லுங்க. மகா இடி முழக்கங்களும், மகா இடி முழக்கமும், கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன். இனி உங்களுக்கு தடை இல்லை. அவர் லாஸ்ட்ல சொல்லுகிறது, இனி உங்களுக்கு தடை இல்லை, நீங்க போங்க. இதுக்கு முன்பதாக சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த வசனங்களை வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கா போதும். ஆண்டவர் கிட்ட வந்து கேட்கிறாரு, நீ விடுறியா இல்லையா? மோசே வந்து கேட்கிறாரு, ஆண்டவர் நடுவில் இருக்கிறார், மத்தியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோசையை அனுப்பி விடுறாரு. மோசையும் ஆரோனையும் அனுப்பி விடுறாரு. நீ போய் கேட்டு வா, விடுறியா இல்லையா? நீ விடலன்னா அங்க வந்து உங்க சாம்பலை நான் வந்து போட்டு உன் உடம்புல எல்லாம் புண்ணு வர வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உன் ஆடு மாடுகள்லாம் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்களேன். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வராரு. அங்க வந்து அவங்க தற்காலிகமா வந்தோடனே உடனே நான் விட மாட்டேன், பார்வோன் ஒரு இருதயம் கடினப்படுது, விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவங்க கடைசியாக பாருங்க, அங்க ஒரு வார்த்தை பாருங்க. யாத்திரையாகவும் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்னாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு. அடுத்த வசனம். அங்க இதான் முக்கியம். விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொரும் இல்லை என்பது, என்ன மாதிரி ஒருத்தம் கூட கிடையாது, நீ பார்க்க மாட்ட, நீ அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது யார் சொல்ற வார்த்தை பாருங்களேன். இன்னைக்குன்னா இதை டைலாக்னு மாத்திடுவாங்க. இதை என் ஆண்டவர் அப்பயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தில் எழுதி வச்ச வார்த்தையை பாருங்க. நீ விடலன்னா என்ன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்துல நீ பார்க்க மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்ன மாதிரி உலகத்துல நீ பார்க்க மாட்ட. அடுத்த வசனம் அவர் சொல்ல, அடுத்த வரிகளை படிங்க, அதை படிச்சுட்டு படிங்க, மறுபடியும் படிங்க. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருமை இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை சகலவித வாதைகளையும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, நீ பூமியில் இராமல், அடுத்த வார்த்தை நாசமாய் போகும்படி 28 9ஆம் அதிகாரம் 28 இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். யார் சொல்றது இப்போ? அவர் சொன்ன அடுத்த ஸ்பாட்ல யார் சொல்றது இப்போ? பார்வோன் சொல்றாரு, என்ன மாதிரி நீ ஒருத்தன் கூட நீ பார்க்க இந்த உலகத்துல நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன. அடுத்த ஸ்பாட்ல திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சோம்ல 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கும் போது, இது போதும். இந்த இடி முழக்கம், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி
விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன். நான் உங்களை போக விடுவேன். இனி உங்களுக்கு தடை இல்லை. இனி உங்களுக்கு தடை இல்லை. இனி உங்களுக்கு தடை இல்லை. என்ன மாதிரி ஒருத்தரை நீ பார்க்க மாட்ட. என் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ மட்டும் என் பிள்ளையை நீ விடலைனா, என் பிள்ளைகளை நீ விடலைனா என்னைய மாதிரி ஒருத்தரை நீ பார்க்க மாட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எதிரிகளுடைய நிலைமை என்ன ஆகும்? அதம் பண்ணி போடுவார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு சகல வல்லமையும் இருக்குது. நீங்க தற்காலிக சோகத்தை நினைச்சோ, தற்காலிக தோல்வியை நினைச்சோ கவலைப்படாதீங்க. என் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை வைத்து காத்திருக்கிறார். அதை பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இப்ப இருக்கிற இந்த சுகம் எல்லாமே என் கர்த்தரால தானே வந்தது. கர்த்தரால தானே வந்தது. கர்த்தர் தானே இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்புனாரு. இந்த சரீரத்தை கர்த்தர் தானே கொடுத்தாரு. எல்லாத்தையும் கர்த்தர் தானே கொடுத்தாரு. நீங்க உடுத்துற உடையில இருந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் என் ஆண்டவர் தானே கொடுத்தாரு. எனக்கு கடன் வந்தது, வியாதி வந்தது. ஏன் ஏன் என் குடும்பத்தில் இழப்பு வந்தது, உயிர் சேதம் வந்தது, எல்லாமே வந்ததுங்க. சாப்பாட்டுக்கு குறை இல்லை, உடுத்துறதுக்கு குறை இல்லை. என் வாயில சிரிப்பு ஆண்டவர் வைக்கிறாரு, அழுகையும் வைக்கிறாரு. ஆனா சிரிப்பு ஆண்டவர் வைக்கிறாரு, எல்லாத்தையும் வைக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி நிச்சயம் தானே. அடுத்தடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டு தானே இருக்கிறாரு, நடத்திக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை சிந்திச்சு பார்ப்போம். தோல்வியை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுவோம். அவ்வளவுதான். வெற்றி எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட வாழ்வோம். நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு தடை இல்லை. கடைசியில் ஒரு 2-3 வசனம் மட்டும் வாசிட்டு இன்னைக்கு முடிக்க போகிறேன். 2-3 வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் இன்னைக்கு முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வாரம் முழுதும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை இந்த வாரம் முழுதும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. மீகா 22:13. தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை கொஞ்சம் கவனிச்சிருங்க, முடிக்க போறோம். இங்க கொஞ்சம் கவனிச்சிருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவரின் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். ராஜா அவருக்கு முன்பாக போவார். கர்த்தர் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தரோ முன்னணியில் நடந்து. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வாரம் முழுதும் நீங்க எங்க வேணா போங்க, என்ன வேணா செய்யுங்க. உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு போங்க, வேலைக்கு போங்க, வாகனத்துல போங்க, சொந்த வேலைக்கு போங்க. ஆனா என் கர்த்தர் உங்க முன் செல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்க முன் செல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்கள் முன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்கள் முன் செல்லுகிறார். அவருக்கு தடை இல்லை. தடை எதுன்னு கண்டுபிடிச்சு அதை மாத்துவோம். என் ஆண்டவர் கிராண்டட், ஆல்ரெடி ப்ரொவைடட். அவர் கொடுத்துட்டாரு. தடைகளை மாற்றி போடுவோம். இப்ப தடை யாரு? தடை யாரு? ஒன்னு பிசாசு, இன்னொன்னு நான் தான். நான் இல்லை, எனக்கு தடை நானு, உங்களுக்கு தடை நீங்க. ஹல்லேலூயா. இப்படி மாத்திர போறீங்க. நீ ஏன்பா எங்களுக்கு தடையா இருக்குன்னு என்ன கேட்ட போறீங்க? தடை நம்ம தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 23:20. வழிகளில் உன்னை காக்குவதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உனக்கு முன்பாக நானே செல்லுகிறேன், என் கூட தூதர்மார்களை அனுப்புகிறார். எவ்வளவு பாதுகாப்பு எனக்கு தரார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக செல்லுகிறார். இப்ப தூதர்கள் என் கூட வராங்க. ஆள் இருக்கு உங்களுக்கு, நமக்கு ஆள் இருக்கு. நீங்க தைரியமா போகலாம். இன்னைக்கு வீட்டுக்கு தைரியமா போகலாம். நமக்கு ஆள் இருக்கு. நம்ம கூட ஒருத்தர் வராரு, ஃப்ரண்ட்ல ஒருத்தர் போறாரு. இந்த நினைப்பு வருமா நமக்கு? இந்த நம்ப வரும். இன்னைக்கு நான் இதை பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வண்டியில போகும்போது, நீங்க நடந்து போகும்போது, நீங்க எங்க வேணா போங்க, போகும்போது இந்த மைண்ட்ல இது வரணும். இந்த வாரம் வரும். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். என் கூட கண்ணை மூடிட்டு நீங்க பேசுங்க. வாகனம் ஓட்டும் போது கண்ணை மூட்டுற போறோம். ஹல்லேலூயா. உணர்வுல நம்ம யோசிப்போம். என் கூட தூதர்கள் வராரு, என் முன்பாக ஆண்டவர் போறாரு. எவ்வளோ பாதுகாப்போட நான் போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதம் மகா மேன்மையின் மனிதன். நாம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மகா மேன்மையின் மனிதன். அதனால தான் எனக்கு பாடிகார்ட தூதர்களை வைக்கிறாரு. முன்னாடி நானே வரேன், இயேசுவே வரேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி போகிறாரு. எனக்கு தடை இல்லை, என் வார்த்தையை நான் நிறைவேற்ற செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இதில் நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இதை வார்த்தையாக எடுக்கிறீங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையாக எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. கணவன் மனைவி சமாதானமாக இருங்க, அதை மட்டும் செஞ்சிடவே செஞ்சாதுங்க. ஈகோனால ஒன்னத்தையும் சாதிக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் செத்தாலும் யாரு கூட வரப்போகிறதில்லை. என்ன அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் வேற ஒன்றுமே இல்லை. வாழ போகிறது கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ போகிறோம். சமாதானமாய் வாழ்வோமே, சமாதானமே வாழ்ந்துருவோமே. என்ன சாதிக்க போகிறோம்? போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறதில்ல, வரும்போதும் எதையும் கொண்டு வரலை. ஹல்லேலூயா. ஈகோவை தூக்கி அடிப்போம், வெளியே தூக்கி வீசிடுவோம், ஈகோவெல்லாம் தூக்கி வீசிடுவோம். இவன் என்ன பொம்பளை தானே? நிறைய பேர் ஆம்பளைங்களுக்கு அது இருக்கும். பொம்பளை இப்படி பேசுகிறா, நம்ம சரீரம் தான் சொல்கிறோம், வேதமாக தான் சொல்லுது, என்னுடைய சரீரம் தானே சொல்லுது. ஹல்லேலூயா. ஈகோவை தூக்கி போடுவோம், ஈகோவை தூக்கி போட்டுருவோம், சமாதானமாக வாழ்வோம். ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சண்டைகள் வந்தாலும், இரவு ஜபிக்கும் போது கரங்களை கோத்து ஜபிக்கலாம். கணவன் மனைவி கரங்களை பிடிச்சி ஜபிக்கலாம், 2 பேரும் கணவன் மனைவி. ஒருவேளை மனைவி கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா கூட கணவன் நீங்கள் போய் அவர் கையை பிடிச்சி அப்படியே ஜபிக்க ஆரம்பிங்க. மனைவி கணவன் கோச்சிக்கிட்டு உட்காந்தாலும் மனைவி இறங்கி போய் அவர்கள் கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் நீங்கள் பாட்டு கண்களை மூடி ஜபிக்க ஆரம்பிங்க. இறங்காத மனமும் இறங்கும். ஹல்லேலூயா. கோபமுள்ள மனமும் இறங்கும். ஹல்லேலூயா. ஒரு இணைப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார், சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார், அது நிமித்தம் வளர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அது நிமித்தம் பிள்ளைகள் அதை பார்க்கும். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். என் அப்பா அம்மா வாழ்ந்ததை நான் பார்த்தேன், அதனால உங்களுக்கு சாட்சியாய் நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். சாட்சியாக ஒரு மகனாக நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இங்க இருக்க அத்தனை பேரும் சொல்லணும், நம்ம பிள்ளைகள் அதை சொல்லணும். நாளைக்கு என் பிள்ளை என்ன பார்த்து சொல்லணும், அது போல நான் வாழணும். இதைத்தான் நானும் நினைக்கிறேன், இதை தான் உங்களுக்கும் சொல்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒற்றுமையாய் வாழ்வோம். கர்த்தரிடத்தில் தடை இல்லை, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு இங்கிருந்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பவர் நீர்தானையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லா கண்களை மூடுவோம், என் கண்களை மூடும். தடைகளை உடைப்பவர் நீர்தானையா. ஹல்லேலூயா. என்னை தாலாட்டி சீராட்டி வளர்த்தவரே, என் இதயத்தின் ஏக்கங்கள் புரிந்தவரே. என்னை தாலாட்டி சீராட்டி வளர்த்தவரே, என் இதயத்தின் ஏக்கங்கள் புரிந்தவரே. தாய் தந்தை மறந்தாலும் மறக்காமலே என்னோடு என்னாலும் இருப்பவரே. தாய் தந்தை மறக்காமலே எல்லோரும் சேர்ந்து தடைகளை உடைப்பவர் நீர்தானையா. அதை தடுப்பவன் உலகினில் இல்லையா. தடைகளை உடைப்பவர் நீர்தானையா. தடுப்பவன் ஒருவனும் இல்லையா. தற்பரர் நீர் வைத்த திட்டங்களை தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரையா. தற்பரன் நீர் வைத்த திட்டங்களை தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரையா. என்னை தாலாட்டி வளர்த்தவரே, இதயத்தின் ஏக்கங்கள்
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனை கர்த்தர் கரத்தில் எடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களிலே வைத்து ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகளின்படி நடக்கும்படியாக எங்கள் தகப்பன் ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. எந்த சபிக்கப்பட்ட கிரியைகளுக்கும் இடம் கொடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. என்னென்ன ஆண்டவரே பிரயாசம் எடுக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொழில்ல கர்த்தாவே எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட கவலையோடு பாரங்களோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கேட்டிருக்கிறார்கள் அப்பா. திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு திரும்பி போகும்படியாக கர்த்தர் எங்களுடைய எல்லா தடைகளையும் எடுத்து போட்டார். இனி எங்கள் குடும்பங்களிலே தடை இல்லை, எங்களுக்கு தொழிலில் தடை இல்லை என்று சொல்லி கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகும்படியாக ஆவியானவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் தேவன் துணையாய் கர்த்தாவை ஒவ்வொருவருக்கும் முன் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிருபை ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். என் கர்த்தரிடத்தில் எந்த தடையும் இல்லை. தடை இல்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.